Hi friends, welcome to Gomos Lifestyle. கடையில் கெமிக்கல் கலந்த லிக்விடெலாம் வாங்கிட்டு வந்து உங்கள் பாத்ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணாலும் உங்கள் பாத்ரூம் க்ளீனாக இல்லையா? அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான். பாத்ரூமில் விடாப்பிடியான உப்பு கரை அழுக்கு கரை படிஞ்சு இருந்தாலும் இந்த பொருள் இருந்தாலே போதும், உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இன்றைக்கி பார்க்குற இந்த பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரை லெமன் எடுத்திருக்கிறேன். இந்த அரை லெமனையும் இந்த பேஸ்ட்டு மேலே நல்லா இந்த சாறை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து வினிகர் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா, இதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும். இந்த பேஸ்ட்டு, லெமன் சாறு, சோடா உப்பு இந்த மூணும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கப்பு வந்து கோலமாவு சேர்த்துருக்கிறேன். அதாவது நம்ம கோலம்லாம் போடுவோம்ல, அந்த பொடி, கோலப்பொடி அரை கப்பு வந்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சலிச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா மாவு மாதிரி இருக்கணும், நமக்கு கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா பச்சரிசி மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அதே அளவில் 3 ஸ்பூன் துணிக்கு போடுற சோப்பு பொடி 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் சோப்பு பொடி யூஸ் பண்ணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த 3 பொருளையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோலமாவு, சோப்பு பவுட்ரு, சோடா உப்பு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். எவ்வளோ உப்பு கரை படிஞ்சு போய் அழுக்கும் படிஞ்சு போய் இருக்குது. நான் 2 வாரமாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ரொம்பவே வந்து உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது. அதேமாதிரி இந்த பைப்புலையும் உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது. இதை ரொம்ப சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை பாத்ரூமில் எல்லா பக்கமும் நல்லா கீழே டைல்ஸில் தூவி விட்டுக்கலாம். கோலப்பொடி தூவி க்ளீன் பண்ணுறதுனால பைப்பு வந்து அடைச்சிக்கணும் நினைக்கவே வேண்டாங்க. அடைக்கவே அடைக்காது. நம்ம நல்லா சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பயப்பட தேவையே இல்லை. இந்த மாதிரி பாத்ரூம் கீழே டைல்ஸில் தூவி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே தண்ணி வந்து நல்லா தொளிச்சு விட்டுக்கலாம். தண்ணி தொளிச்சு விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஈக்கம் தொடப்பம் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஈக்கம் தொடப்பம் நல்லா க்ளீன் பண்ணியும் கொடுக்கும். ஈக்கம் தொடப்பம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்ச்சிக்கோங்க. நம்ம சோப்பு பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா முறையாகவும் வரும். சோடா உப்பு, பேட் ஸ்மெல் எல்லாம் எடுத்து நல்ல அழுக்கு உப்பு கரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோலமாவு நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாத்ரூமில் உள்ள கரையை எல்லாம். நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன். பாத்ரூம் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இனிமேல் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக அதிகமாக காசு கொடுத்து கடையிலலாம் எந்த பொருளும் வாங்கணும்னு தேவையே இல்லை. இப்போ பாத்ரூமில் உள்ள செவுரில் உள்ள டைல்ஸை க்ளீன் பண்ணி எடுக்கலாம். மேலே இருக்க டைல்ஸ் வந்து நல்லா க்ளீனாகவே இருக்குது. அந்த தண்ணி படுற கீழே உள்ள இடத்துல மட்டும்தான் வந்து உப்புக்கரை வந்து படிஞ்சு போய் இருக்குது. நம்ம குளிக்கும் போது எல்லாம் தண்ணி தெரிச்சு அந்த கீழே தான் ரொம்ப வந்து உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவுல இந்த மாதிரி நான் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி தொட்டுட்டு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து அழுக்கெல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா நார்மல் ஸ்க்ரப்பர் கூட எடுத்து வச்சு தேய்ச்சிக்கோங்க. நான் இப்போ தேய்ச்சிட்டு நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கணும்னு தேவையே இல்லை. பாத்ரூம் பைப்பு வந்து ரொம்ப உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது. இதையும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, பேஸ்ட்டு, லெமன் சாறு, சோடா உப்பு, அந்த லிக்விடை ஒரு ஸ்க்ரப்பரில் தொட்டுட்டு இந்த மாதிரி பைப்பில் தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா பைப்பில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான உப்புக்கரை வந்து நல்லாவே போயிடும். நான் அந்த ஒரு சைடு இருக்கிறத நான் தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தேய்ச்ச அந்த பைப்பு வந்து நல்லாவே வந்து க்ளீனாக இருக்குது. தேய்க்காதது வந்து உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது. இந்த லிக்விடு வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பைப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதேமாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பைப்பையும் இந்த லிக்விடு வச்சு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா பைப்பு நல்லா புதுசு போல் நல்லா பலான்னு இருக்கும். இப்போ நான் தேய்ச்சிட்டேன். தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தேய்க்கிறதுக்கு முன்னாடி பைப்பு உப்புக்கரை படிஞ்சு போய் இருந்தது. இப்போ நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சுது. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டு பைப்பையும் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். பாத்ரூம் இருக்கிற பக்கெட்டும் உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது.
பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுனால அதுலேயும் உப்புக்கரை வந்து படிஞ்சு போய் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மாவை வந்து பக்கெட்லேயும் இந்த மக்குலையும் நல்லா வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற உப்புக்கரை எல்லாமே போயிடும். நல்லா பக்கெட்டும் நல்லா புதுசு போல் நல்லா பலான்னு இருக்கும். நான் இப்போ தேய்ச்சிட்டேன். இப்போ மக்கையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட கழுவிட்டு காட்டுறேன். பக்கெட் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். இந்த மாதிரி பாத்ரூமில் இருக்கக்கூடிய பக்கெட்டை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பக்கெட் வந்து நல்லா புதுசு போல் பலான்னு இருக்கும். நான் இப்போ கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பக்கெட் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா புதுசு போல் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பாத்ரூம் பக்கெட்டையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா புதுசு போல் இருக்கும். இந்த மாவை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு பக்கெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்கடி நம்ம ரெடி பண்ணணும்னு தேவையே இல்லை. இப்போ பாருங்கள் பக்கெட் நல்லா புதுசு போல் இருக்குது. பக்கெட்டை எப்போமோ நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து கீழே வைக்காமல் இந்த மாதிரி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா பக்கெட் வைக்கக்கூடிய கீழே இருக்கிற இடம் வந்து நமக்கு உப்புக்கரை படியாது. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. மூடியில் ஒரு சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கம்ஃபர்ட் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த கம்ஃபர்ட் ஒரு பாக்கெட்டையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஷாம்பு வந்து ₹1 ஷாம்பு எடுத்திருக்கேன். அரை ஷாம்பு மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து சேர்க்கணும்னு தேவையில்லை. நான் அரை ஷாம்பு தான் சேர்த்துருக்கிறேன். அரை ஷாம்பு வந்து அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் ஃபுல்லாலாம் சேர்க்கணும் தேவையில்லை. நம்ம கம்ஃபர்ட் தான் ஒரு பாக்கெட்டையும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை குலுக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஷாம்பு கம்ஃபர்ட் இது எல்லாம் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ ஒரு நல்ல வாசனையுள்ள ஒரு லிக்யூடு வந்து ரெடி ஆயிருச்சுது. இது வந்து நல்ல மணமாக இருக்கும். எப்பமெல்லாம் பாத்ரூம் போயிட்டு வரமோ அப்போ வந்து இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். மறு டைம் போகும்போது நம்ம கதவை திறக்கும் போதே பாத்ரூம் வந்து நல்ல மணமாக இருக்கும். இந்த லிக்விடை ரெடி பண்ணி நம்ம பாத்ரூமில் வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க பாத்ரூம் போனால் கூட போயிட்டு வரும்போது இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட சொல்லுங்கள். பாத்ரூம் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த லிக்விடு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பாத்ரூமில் இந்த லிக்விடு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாத்ரூம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் பாத்ரூம் நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா இந்த பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கெமிக்கல் கலந்த லிக்விடெல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணணும் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி பார்த்தா இந்த பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த கிளீனிங் டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.